ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு கப்பு பச்சரிசி நல்ல சாஃப்டான டேஸ்டியான அப்பம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இது கடைகளில் வாங்கக்கூடிய குழிப்பணியாரம் அதே ஒரு சுவையில தான் இருக்கும், அதை விட நல்லா இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பவுல்ல ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இல்ல கட்டிகள் இல்லாம உடஞ்சி கிடைக்கணும். அப்புறமா ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா பொன்னிறம் வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 3 மணி நேரம் நல்லா அரிசியை ஊற போட்டு வச்சுருந்தேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா 2 பனானா, 3 ஏலக்காய், அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த சர்க்கரை பாகு, அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நல்லா அரைப்படணும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அப்புறமா நம்ம வறுத்தெடுத்து வச்ச கோகோனட், இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு குழிப்பணியார கல்லில் போட்டு நம்ம எடுக்கணும். கொஞ்சமாக நெய் சேர்த்து தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். அதனால நல்ல வாசனையாக டேஸ்ட் ரொம்ப அடிப்பொலியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும், உள்ள வேகாம இருக்கும். இது அப்படியே நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.